உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழே குரல் வலையொலியை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செந்தமிழன் சீமான் தான் தற்பொழுது உலக தமிழர்களுடைய ஒற்றை நம்பிக்கையாக மாறியிருக்கின்றார். சீமானை தங்களுடைய கட்சிக்கு கூட்டணி அழைக்காத ஒரு கட்சியும் இல்லை தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியத்தில் என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது பற்று கொண்டு, சீமான் அவர்களுடைய அரசியல் மீது பற்று கொண்டு, அனைத்து கட்சி தலைவர்களும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் சீமான் அவர்கள் நம் கட்சியோடு கூட்டணி வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை தற்பொழுது விதைத்திருக்கின்றார்கள் 2026 தேர்தலில் என்றுதான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்பிற்கு தமிழ் தேசியம் என்ற அடிப்படை கொள்கையை விடாமல் தொடர்ச்சியாக தமிழர்களுக்கான அரசியலை தமிழ் மண்ணில் செய்து வருகின்றார். இது ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய கண்ணையும் ஒரு புருவம் உயர்த்தக்கூடிய செயலாகவே இருந்து வருகின்றது. மேலும் செந்தமிழன் சீமான் எடுத்து வைக்கும் அரசியல் தத்துவங்களும் கொள்கைகளும் பிற எந்த கட்சியினரால் பதில் கூட கூற முடியாத அளவிற்கு மிக தெளிவானதொரு அரசியலை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். மேலும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதால் பல கட்சிகள் எப்படி சீமான் 0விலிருந்து 8% மேலாக வளர முடிந்தது, அவருடைய அரசியல் கொள்கை என்ன என்பதை ஆராயவும் தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் தொடர்ச்சியாக எல்லா அரசியல் கட்சியும் செந்தமிழன் சீமான் அவர்களை தங்கள் கட்சிக்கு வரவழைக்க வேண்டும், தமது கட்சியில் இணைத்து கூட்டணியாக பயணித்து விட வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சித்து வருகின்றார்கள். கண்ணசைத்தால் போதும் தேசிய கட்சிகளும் சீமானுடன் கூட்டணி வைக்க தயாராக இருக்கின்றார்கள். கைகாட்டினால் போதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளும் சீமான் அவர்களுடன் கூட்டணியில் இணைய தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் சீமான் அவர்கள் என்றும் எப்பொழுதும் போல மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி என்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக தங்களுடைய அரசியல் களத்தை இப்பொழுது கட்டி கொண்டிருக்கின்றார். 2026 தேர்தலுக்கும் எந்தவிதமான கூட்டணியும் இல்லை என்பதை முன்கூட்டி அறிவித்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. சீமான் அவர்கள் காசு பணம் கொடுக்காமல், கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுக்காமல், யாரையும் விலைக்கு வாங்காமல் அல்லது ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு விலைக்கு போகாமல் தொடர்ச்சியாக அரசியலில் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதி செய்து கொண்டிருக்கின்றார். எந்த அடிப்படையிலேயே சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழருக்கும் தொடர்ச்சியான வாக்கு சதவீதம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று. ஒருபோது முடியாது. சீமான் அவர்கள் தொடர்ச்சியான அரசியல் பயணம் என்பது நம்பிக்கை அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. நம்பிக்கை என்பது தமிழ் தேசியத்தின் கனவு என்பது மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கின்றது. எனவே வழிதோய்ந்த அந்த மனதுடனும் அந்த செய்தியை சிந்தனையில் ஏற்றியவர்களாகவும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்களும் செந்தமிழன் சீமானும் இருப்பதால் ஒருபோதும் விலைக்கு வாங்கிவிடவும் முடியாது. அதே நேரத்தில் காசு கொடுத்து வாக்குகளை விலைக்கு வாங்க வேண்டிய நிலைமையும் நாம் தமிழர் கட்சிக்கு கிடையாது. ஏனென்றால் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான் தமிழர்களுடைய அரணாக இருக்கின்றார்கள் என்பது அனைத்து தமிழர்களுக்கும் தெரியும். எங்கு எப்பொழுது தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் முதலில் குரல் கொடுக்கக்கூடிய ஆளாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது. எனவே தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழருடைய பிரதிநிதியாக செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தற்பொழுது மாறி நிற்கின்றது. இது நிச்சயமாக எதிர்காலத்தில் மாபெரும் அரசியல் வெற்றியை தரும் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. சீமான் அவர்களும் அவர்களுடைய கட்சியும் மேலும் அவர்களுடைய கட்சியில் பயணிக்கக்கூடிய பிற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய தத்துவமான தமிழ் தேசிய தத்துவம் 2026 தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி பாய்ச்சலில் செல்லும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நிச்சயமாக தமிழர்கள் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்து 2026 தேர்தலில் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வெல்ல வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.